பாருமா, அப்படி தனியா போய் இங்க என்ன நடந்துச்சுன்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருமா. ஏமா தயங்குற? சொல்றது கேளுமா, போ. சமந்தி, சமந்தி, உங்க போன் ரிங் ஆயிட்டு இருக்கு சமந்தி. இதோ வரேன். ஏன் போனா? ஆமா சமந்தி. அபி போன் பண்ணிருக்கா? என்னம்மா, ஏமா அப்படி அழுகுற? என்னால முடியலன்னா. இங்க பாருமா, நம்ம சஞ்சீவ் சார் போலீஸ்ல மாட்டிருக்கிற விஷயத்த பத்தி நீ எப்படி இருந்தாலும் வீட்டுல சொல்லித்தானமா ஆகணும். சந்தோஷமா இருக்கிற என் அத்தை கிட்ட சஞ்சீவ் ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த என்னால முடியாதுன்னு. என்னங்க சமந்தி? சந்தோஷ், காளி, எல்லாரும் வாங்க. என்ன விஷயம் சொல்லு. சீதா, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? இருங்க சொல்றேன். என்னம்மா? சீக்கிரம் வா. காளி, இதோ வரக்கா. என்னக்கா விஷயம்? அபி போன் பண்ணிருக்கா. காம்படிஷன்ல வின் பண்ணத பத்தி நம்ம கிட்ட சொல்றதுக்கு தான் கால் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சமந்தி, அபிக்கு நீங்க கொஞ்சம் போன் பண்ணுங்களேன். இதோ பண்றேன். அம்மா, அபிக்கு கால் பண்ணுமா? அக்கா, போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுக்கா. தங்கச்சி காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ற விஷயத்தை நம்ம எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுவோம். யாருமா கால் பண்றா? அத்ததானா? எடுத்து பேசுமா, பேசு. நான் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசையா கால் பண்றாங்க. அவங்க கிட்ட எப்படி நான் சஞ்சீவ் கொலை கேஸ்ல ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்றது? நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சஞ்சீவ் சார் கொலை கேஸ்ல போலீஸ்ட மாட்டி இருக்கிற விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சே ஆகணுமா. ஹலோ அபி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. அபி, நீ காம்படிஷன்ல ஜெயிக்க போற விஷயத்த நினைச்சு உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அபி, எப்படிமா இருக்க? அப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. தெய்வனே, பொண்ணுகிட்ட பேசு. அபி, அம்மா, நீ காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு நானும் அப்பாவும் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அக்கா, போனை கிட்ட கொடு, நான் தங்கச்சி கிட்ட பேசணும். தங்கச்சி, காம்படிஷன் நல்லபடியா முடிஞ்சுதாமா? முடிஞ்சிருச்சுன்னு. அபி, ரிசல்ட் வந்துருச்சா? சந்தோஷ், வந்துருச்சு. போன குரா. அபி, ரிசல்ட் என்னமா ஆச்சு? காம்படிஷன்ல வின் பண்ணது நீதானே? அபி, ஆமான்னு சொல்லு.
எனக்கு தெரியும் தங்கச்சி தான் காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கோம். இதெல்லாம் எதுக்குக்கா கேட்டுட்டு இருக்க? சொல்லு அபி. அபி சொல்லுமா. சொல்லு அபி. ஆமா அத்தை, காம்படிஷன்ல வின் பண்ணது நான் தான். சொன்னேன்ல. நான் தான் சொன்னேன்லக்கா, தங்கச்சி தான் வின் பண்ணிருக்கோம். அபி, உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது வீண் போகல. நீ ஜெயிச்சிட்ட. ஆமா, நீ காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு சஞ்சீவ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே. என்னம்மா நீங்க? அபி ஜெயிச்சிட்டான்னு போன்ல சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அபி ஜெயிச்சத, ஸ்டேஜ்ல ஏறி வின் பண்ணி அவார்ட் வாங்கினத பக்கத்துல இருந்து சஞ்சீவ் பாத்துருக்கான். அவனுக்கு சந்தோஷமா இருக்காதா? நீ சஞ்சீவ் கிட்ட போனை கொடுமா, நான் அவன்கிட்ட ஒன்னு கேட்கணும். அக்கா, மாப்பிள்ளைட்ட என்ன கேட்க போற? நீ சும்மா இருடா. இந்தியா லெவல்ல பெரிய காம்படிஷன்ல ஜெயிச்சு நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்த்திருக்கா. அப்படிப்பட்ட உன் பொண்டாட்டிக்கு பதிலுக்கு நீ என்னடா செய்ய போறேன்னு நான் அவன்கிட்ட கேட்க போறேன். சரிக்கா, கேளுக்கா கேளுக்கா. நீ குடுமா. அபி அபி, என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழற? அபி 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 என்னம்மா? அபி, என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழற? சொல்லு அபி, ஏன் அழுவுற? தங்கச்சி, என்னாச்சுமா? மாப்பிள்ளை எங்க? அபி, சஞ்சீவ் உன் கூட தானே இருக்கான்? இல்ல அத்தை, இல்ல. அபி சொல்லு. அபி ப்ளீஸ், ஏன் அழுவுறன்னு சொல்லு. அபி என்னம்மா, என்ன நடந்தது சொல்லுமா. மாப்பிள்ளை எங்கம்மா? சஞ்சீவ் உன் கூட இல்லையா? அவன் எங்க போனா? சொல்லு அபி. அபி, அபி, அழாம சொல்லுமா. அபி சொல்லு அபி. என்ன அபி? என்னாச்சுமா? சொல்லுமா, சொல்லுமா, என்னாச்சு? சஞ்சீவ் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்காரு அத்தை. அபி புரியலையே, என்னம்மா சொல்ற நீ? மாப்பிள்ளை லாக்அப்ல இருக்காரா? என்ன என்ன நடந்துச்சு? என்னம்மா சொல்ற? என்ன நடந்துச்சு? அபி, என்னம்மா சொல்ற? சஞ்சீவ் லாக்அப்ல இருக்கானா? ஐயோ, என்ன நடந்துச்சு அபி? காம்படிஷன்ல கலந்துறவங்க தான் உள்ள போகணும். மத்தவங்க இங்க வெயிட் பண்ணு. மேடம், பேக்ல தான் வச்சிருந்தேன். 1 minute ப்ளீஸ். You don't have ID card. I not allowed, madam. You can go. சார், காம்படிஷனுக்கு இன்னும் 20 minutes தான் இருக்கு. ஐடி கார்டு எடுத்துட்டு வர முடியுமா? முடியும் மேடம். அபி, என்ன சொல்ற? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா சஞ்சீவ். Hey! என் வயித்துல இருந்து கத்தி எடுங்க சஞ்சு, ப்ளீஸ். சார்,
எனக்கு அந்த கொலைக்கு சம்பந்தமே இல்ல சார். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். ஸ்டாப். இந்த அபி உன் ஐடி கார்டு. Best Skilled Lady of this year award goes to Abhirami Sanjeev from Tamil Nadu. அந்த போலீஸ்காரர் வைஃப் சஞ்சீவ் தான் போலீஸ்காரரை கத்தியால குத்தி கொல்ல பார்த்தாருன்னு போலீஸ் கிட்ட சொன்னதால போலீஸ் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க அத்தை. கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசர் சஞ்சீவ் கத்தியால குத்தலன்னு சொல்லிட்டா சஞ்சீவ போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா என் கண் முன்னாடி அந்த ஐபிஎஸ் ஆபீசர் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டார் அத்தை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. சஞ்சீவ் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கியா? அத்தை ஐயோ என் புள்ள. அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? ஐயோ பாலும் தேனுமா ஊட்டி வளர்த்த என் புள்ளைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கஷ்டப்படுறானு நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சஞ்சீவ் சீதா அழாத. ஐயோ என் புள்ள. அம்மா அழாதீங்கம்மா. சஞ்சீவுக்கு ஒண்ணும் ஆகாது. டேய் என்னடா ஒண்ணும் ஆகாது? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இல்ல, இனி என்ன நடக்கணும்? மாமா என்ன மாமா சொல்றீங்க? டேய் நீ சும்மாறா. ஒரு தரித்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பையன் படுற அவஸ்தைய என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்னங்க சஞ்சீவ் இப்ப லாக்அப்ல இருக்கிறதுக்கு காரணமே அபிதான். சம்பந்தி சம்பந்தி என்ன என்ன இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ள லாக்அப்ல இருக்கிறதுக்கும் அபிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. டெல்லிக்கு போவானான்னு நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இப்ப பாருங்க என்ன ஆச்சு. அப்பா நீங்க பேசாம உள்ள போறீங்களா இல்லையா? டேய் நான் எதுக்குடா உள்ள போனோம்? என்னங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சம்பந்தி அவர் பேசுனது தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல சம்பந்தி, நாங்க தப்பா எடுத்துக்கல. எங்களுக்கு சம்பந்தியோட நிலைமை என்னன்னு புரியுது. மாப்பிள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு நினைச்சுதான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதான். அபி இங்க பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. சஞ்சீவுக்கு ஒண்ணு ஆகாத. நாங்க டெல்லிக்கு வரோம். சஞ்சீவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடுறோம். சரிங்க அத்தை. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். சந்தோஷ் அம்மா. நாம எல்லாரும் உடனே டெல்லி கிளம்பணும். அதுக்கான ஏற்பாட்டை சீக்கிரமா பண்ண. சரிம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு மாப்ள, சீக்கிரம். சரிம்மா. சம்பந்தி நாங்களும் உங்க கூட வரோம். வேண்டாம் சம்பந்தி, தெரியாத ஊரு. நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். என் பையன் சந்தோஷ். அம்மா ஃளைட் புக் பண்ணிட்டேமா. இப்போதைக்கு ஒரு 3-4 டிக்கெட் தாமா கிடைச்சது. 3 நாள் டிக்கெட்டா? நம்ம 1 ஹவர்ல கிளம்பி ஆகணும். சரி நான் ரெடி ஆகுறேன், நீங்களும் ரெடி ஆகுங்க சீக்கிரம். சரிங்க சம்பந்தி, நீங்க உங்க வீட்டுக்கெல்லாம் போக வேணாம். நாங்க வர வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. சரிங்க சம்பந்தி. சந்தோஷ் சரி. சீக்கிரம் ரெடி வாடா ஆகும். மாப்ள, சீக்கிரம் சீக்கிரம் போ. என்னங்க இது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
சம்மந்தி வேற இப்படி சொல்லிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இல்லம்மா, அவங்க தான் சொன்னாங்கல்ல, நாம போனா எப்படி அவரை மாப்பிள்ளைய கொண்டு வந்துடலாம்னு சொன்னாங்களே, சம்பந்தியம்மா சொன்னாங்களேம்மா, அவர் வந்துருவாரு. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு சம்மந்தி வந்து நம்ம பொண்ண தருத்துறோன்னு சொன்னார. அதான்மா, நீ அழாதம்மா, எல்லாத்தையும் நல்லத்துக்குன்னு எடுத்துக்கோமா. கடவுளே, வாமா. போலாம். अच्छा हाँ साहब। कल वो रॉबरी केस है ना, वो पेपर्स रेडी करो। ओके सर। व्हाट पर्पस यू केम हियर? சார், நான் சஞ்சீவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சார். இன்ஸ்பெக்டர் சாப், சஞ்சீவ் சாருக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கோம். पुलिस स्टेशन में खाना देने के लिए नॉट अलाउड। चलो। மா, சட்டப்படி வெளியிலிருந்து வர்றவங்க குற்றவாளிக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதாம்மா. இன்ஸ்பெக்டர் நம்மள போக சொல்றாருமா. முடியாது சார், நான் சஞ்சீவுக்கு சாப்பாடு கொடுக்காம இங்க இருந்து போக மாட்டேன். मैडम, if you do not listen to me, I will treat you harshly. Constable. மேடம், அடிக்கடி இங்கெல்லாம் வராதீங்க. சஞ்சீவுக்கு இங்கோ நீங்க சாப்பாடு கொடுக்கறது சட்டப்படி தப்பு. அத நீங்க மீறினா இன்ஸ்பெக்டர் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாரு. ஆக்ஷன் தானே, எடுத்துட்டு போட்டும். என்ன, என் மேல கேஸ் போட்டு ஜெயில தள்ளுவாரு அதானே? என் சஞ்சீவே ஜெயில இருக்கும்போது நான் மட்டும் வெளியே இருந்த என்ன பண்ண போறேன்? நானும் ஜெயிலுக்கே போறேன், என்ன ஜெயில போடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை பண்ணாதீங்க மேடம். நீங்க பிரச்சனை பண்ணா உங்களுக்கு தான் ரிஸ்க். ப்ளீஸ் மேடம், இங்க இருந்து போங்க. சார், என் சஞ்சீவ் பணக்கார வீட்டு பையன், அவனால பசி தாங்க முடியாது. சஞ்சீவுக்கு என்னதான் பசி இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுக்கற சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான் சார். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் சார். நீங்க வேணா இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு பாருங்க, காலையில இருந்து அவன் எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டான். ஆமாங்க சார், இது வரைக்கும் சஞ்சீவ் எதுவுமே சாப்பிடல சார். சார், சஞ்சீவ சாப்பிட வைக்கணும்னா அது என்னால மட்டும்தான் சார் முடியும். ஆமாங்க சார், சாப்பிடாம ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிட போதும். ப்ளீஸ் சார், சஞ்சீவுக்கு சாப்பாடு கொடுக்க என்ன அலோவ் பண்ணுங்க சார். சார், சஞ்சீவ நான் சாப்பிட வைக்கணும் சார். சாப்பாடு கொடுத்ததும் நான் சத்தம் இல்லாம போயிடுறேன். நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல சார். எனக்கு என் சஞ்சீவ் சாப்பிடணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். Okay. For you 10 minutes time. Go ahead. சீக்கிரம் வந்துடுங்க மேடம். போய் கொடுத்துட்டு வாமா.